ஸோ இப்போ நம்ம கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம். தட் இஸ் இப்போ நாங்கள் மைசூர் கிட்ட இருக்கோம். மைசூர் டு சென்னை போகிறோம். இப்போ நான் நேஷ்னல் ஹைவேல வண்டி வந்து என்ன ஹோட்டல் இது? ஹோட்டல் பேரே தெரியலையே. இது கர்நாடகாவில் போட்டிருக்கே, பேர் படிக்க வரலையே. இங்கே இருக்குது ஹோட்டல் ஹல்லிமன்னி. இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் இப்போ மீல்ஸ் சாப்பிடுவோம். ஏன்னா இது கர்நாடகா இல்லையா, ஸோ கர்நாடகாவோட மீல்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மீல்ஸ் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், கர்நாடகாவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே மீல்ஸ் சாப்பிட்லாம். இங்கே மீல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வாங்க உள்ளே போகலாம். இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம நேஷ்னல் ஹைவே டிரைவு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ எங்களோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 550 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் டைம் காட்டுதுன்னா இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது ஷார்ப். ஸோ ரீச்சிங் டைம் வந்து அரௌண்ட் 9:30 10 o'clock காட்டுது. ஸோ கண்டினியூஸ் ட்ரைவ் பண்ணுவோமா இல்லைன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் நான் ஓட்டுவேன், கொஞ்ச நேரம் பையன் ஓட்டுவான். அப்புறமா மேபி மோஸ்ட் ப்ராபப்லி பை 10 o'clock 10 PM ரீச் ஆகிடுவோம். இப்போ லஞ்ச் இங்கே, அப்புறமா டின்னர் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுக்குள்ளே தான் அநேகமாக இருக்கும் டின்னர். ஸோ அங்கே டின்னர் பண்ணிவிட்டு அப்புறமா சென்னையில் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓலகை ஓலகை तो ओ दाल पूरी और ये क्या है? जो भी है खा लो ना अभी। क्या अरे क्या क्या पता नहीं इसको इसको इसके साथ क्या? अच्छा अच्छा, क्या भैया, हमें क्या भैया पता है? भैया पता नहीं है, वो गलती से भैया बोल जाता था, बोल चाहिए लेकिन मतलब मन बदल गया, अच्छा लग रहा। ஸோ இது வந்து ஸ்வீட்டாக இருக்குது. இது விட இது நல்லா இருக்காது. இது என்ன இதுன்னு தெரியல. இது இது வச்சு சாப்பிட்ணும். खाना बहुत बढ़िया है। இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ये तो अभी स्टार्टिंग है और हमको खाना है, कर्नाटका का खाना है। இது நல்லா இருக்கா? இது ये अच्छा है। ये अच्छा है क्या? இது கோகனட் மில்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. सबको एक एक ही टेस्ट, मुझे ये तो क्या अलग पता नहीं। ஸோ பாருங்கள், இந்த மெயின் கோர்ஸ் வந்துருக்கு. நம்ம யானை குட்ட பாருங்க தெப்பாக்காரில் அந்த மாதிரி இருக்குது. இது இவ்வளோ பெருசாக யானை குட்ட ராகி பால் நல்லா வெயிட்டாக இருக்குது. अच्छा खाना दिया அண்ட் இதில் வந்து பூரி, பொரியல், ரைஸு எல்லாம் வந்திருக்கு. मिक्स करे, अच्छा है। இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இது என்னது இது इसको डीप करके खाना पड़ेगा। मिक्स करना, निकालो बाहर निकालो, अंदर मिक्स ஒன்றும் தெரில, ஒண்ணுமே புரியல புரியல. पर खाना एकदम बढ़िया है गाइस। பட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ये क्या है? பட்டர் बटर बटर, ढोकला है, ढोकला वेरी स्पाइसी। ये ஒன்று குத்த பொருள் வேறு, எனக்கு குத்த பொருள் வேறு. ரோன் ஒன்று குத்தது கீரை நினைக்கிறேன், எனக்கு வித்தவுட் கீரை. हाँ, अलग अलग है guys, सब अलग अलग है। नहीं, ये सेम है। ये प्लम और राइस, ये बहुत हेवी हो जाएगा, बहुत हेवी है ये। ரொம்ப ஹெவி அது. यहाँ तू खाएगी तो एक दिन में हो जाएगी हाथी कपड़े के कलर। ஸோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். பா நிறையா இருக்குப்பா குவான்டிட்டி, அதனால ரொம்ப சாப்பிட முடியல. ரைஸ் ஒரு போல் வேஸ்ட் ஆச்சு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹல்லிமன்னி பீடா ஸ்டால். ஒரு பீடா போடலாம் இப்போ. बीड़ा बीड़ा, what बीड़ा you want? बीड़ा sweet बीड़ा, salt बीड़ा, sweet बीड़ा, what बीड़ा you want? ஸ்வீட் பீடா வேணும். Yeah, 2 minutes. भैया coming. आप सो जाएंगे ना कार में? சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஒரு பீடா கண்டிப்பாக போட்டாகணும். பீடா போடலன்னா வேலையே ஆகாது. ஒரு 3 பீடா போட்டிருக்கேன், எனக்கு, பையனுக்கு, அப்புறமா டாட்டருக்கு வேணாம் இல்லை, உனக்கு வேணும் இல்லை பீடா? ஓகே, एक प्लेन एक बिना मीठा. मैं बोले ஸோ பீடா சாப்பிட்டு, இங்கே வேறு இப்போ மழை வந்துன்னு இருக்கு, பீடா சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ மழை சரியா அடிக்குதுங்க. இப்போ அவங்க போவோம். சரி, இப்போ ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டோமா? சரி, ஓகே, ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பா வயிறு ஃபுல்லாக இருக்குப்பா. இப்போ ஏன் அவ்வளோ சாப்பிட்டீங்க? என்ன பண்ணுறது, என்னமோ வித்தியாசமாக கொடுத்தான் சாப்பாடு, சாப்பிட்டோம். ஆல்தூரா கிடையாது. இது பாருங்க, 9 hours and 5 minutes 502 kilometers.
ரீச் டைம் பாருங்க 9:40 ஆயிடுச்சு. முன்னாடி 9 PM இருந்தது, இப்போ 9:40 PM. சாப்பிட்டதுல 8 o'clock இருந்துச்சு. 8 o'clockலாம் ஒன்றும் இல்லை. 8 o'clock தான் இருந்துச்சு. இல்லை 8:45. மாம்பழம் எடுத்தீங்க 1/2 மணி நேரம். அதுக்கப்புறமா நீங்க எடுத்தீங்க பிரேக்ஃபாஸ்ட்காக தட் இஸ் என்னது கோகனட் வாட்டர். அண்ட் நீங்க லஞ்ச் பண்ணி 1 hour எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஓகே சரி, இப்போ கூகுள் மேப்ஸை நம்ம பீட் பண்ணி போக முடியுமா? பேக் டு இந்த 8:40 டைமுக்கு வர முடியுமா? தேவையே இல்லப்பா. வர முடியுமா முடியாதுங்க, அது ஒண்டி சொல்லு. அது தேவையில்ல. ஓகே, வர முடியுமா முடியாதா? கூகுள் வந்து என்ன ஸ்பீட் அசம்ப்ஷன் பண்ணுவா அது சொல்லு. என்ன பண்ணீங்க தெரியுமா? ஐயோ கூகுள் அஸ்யூம் பண்ண டைம் வந்து 9:40 PM. அந்த டைமை பீட் பண்ண வந்து நீங்க ஓட்டுவீங்க, கொஞ்சம் அழுத்தி ஓட்டுவீங்களா? அழுத்தி ஓட்டுவோம். அழுத்தி ஓட்டுனீங்கன்னா டைம் இங்க வந்துரும். 8 o'clock 8:30 வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்லோ பண்ணுவீங்க. திருப்பி ஒரு 2 hours பிரேக் போடுவீங்க. சரிங்களா? இல்ல நீ சொல்லல 8 o'clock வந்துரும். என்னடா இது 2 hours பிரேக் போடுவீங்க. இல்ல நீ என்ன சொன்ன 8 o'clock வந்துரும் சொன்னல. முதல்ல என்னோட क्वेश्चन அங்க தான் இருக்கு. இப்போ டைம் காட்டுது 9:40. 8 o'clock நம்மளால கொண்டு வர முடியுமா முடியாதா? என்ன இது அதான் சொல்லிருக்கு. அவனுக்கு சொல்லுங்க கொஞ்சம் போட்டு. அதான் ப்ரோ உங்க அட்டை விடுது ப்ரோ. அவனுக்கு புரிஞ்சது. நான் சொல்லிட்டேன், ஆட்டோ தான் சொல்லிட்டான். 9:40க்குலாம் நீங்க 8 o'clockலாம் வர முடியாதுப்பா. இல்ல வர முடியாது. நீங்க சொல்லுங்க फ्रेंड्स, கூகுள் டைமை நம்மளால பீட் பண்ண முடியுமா முடியாதா? பீட் பண்ண முடியும். 9:40க்கு நீங்க 9 o'clock வரலாம். 8 o'clockலாம் வர முடியாது. 8 o'clock இல்ல 9 o'clock கூட கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல 9 நீ 100 ஸ்பீட்ல வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு நீ வர முடியாது. என்ன கரெக்ட்டா தானே சொல்றேன்? நீங்க சொல்லுங்க. இல்ல 9 o'clock வேணா வரலாம். 40 minutes எப்படிடா கம்பேர் பண்ண முடியும்? அவன் ஸ்பீட் அசம்ப்ஷன் பண்றதே ஒரு 100 km ஸ்பீட் கரெக்ட் போடுவான். இல்ல 80 போடுவானா என்னன்னு தெரியாது. டிராஃபிக்ல இல்லனா you can still beat I feel. அவன் மொத்தமா சென்னை வரைக்கும் ரூட்டுக்கு கனெக்ட் போட்டு தான் நம்ம டைமே சொல்றான். அப்புறம் என்ன டிராஃபிக் இல்லங்கற? ஒரு நிமிஷம் கூட நிக்கலனா I think 9 o'clock. ஒரு நிமிஷம் கூட நிக்கலனா தான் 9:40. அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. என்ன பேசுற நீ? 9 o'clock வரலாம் ஸ்பீடா ஓட்டலாம். நீ ஸ்பீடா ஒரு 150 180 200 போனா மேபி ஒரு 9:20க்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இங்க இருந்து மும்பை போறதுக்கு வந்து it takes around I guess 20 hours something. சரிங்களா? people have gone in 15 hours 14 hours. அது எப்படி அப்போ? எனக்கு தெரியலப்பா. முதல் டோல் வந்து பாத்திருக்கேன்ப்பா. அவன் டைம் காமிப்பான். அதுல வந்து 14 ஹவர்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. மும்பை ரோட் சென்னை டு மும்பை 20 ஹவர்ஸ்னா அவன் 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ்ல போயிருக்கான். எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. அவன் போயிருக்கான், அதான் தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு தெரியாது. ஒரு ஆடி இப்படி தான் ஆச்சு இந்த டோலில் போகும்போது. நான் டோல் இருக்குன்னு கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுன்னு அப்படியே போய்க்கினே இருந்துட்டேன். போய்க்கினே இருக்கும்போது என்ன ஆச்சு, இங்கே வந்துட்டேன். இங்கே வரைக்கும் வந்த அப்புறம் கூட நான் நிற்கலை. ஒரு வண்டி போதா, சரி நான் டோல் என்ன நினச்சிட்டு நான் வண்டி போகுதுன்னு நினச்சி நான் சிக்னல் நான் மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். இது மூவ் ஆகுதுன்னு நினச்சிட்டு நானும் பாட்டுன்னு போயிட்டேன். போன உடனே அந்த இது வருது பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, அது போல் அந்த போல் கீழே இறங்குது பாருங்க. லைட்டாக கீழே வந்துச்சு. நான் டக்குனு பாயிண்ட் ஐயோ நம்ம டோல் கிராஸ் பண்ணுறோமே, அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் நல்ல டோல் ஆக்சுவலி வண்டியில் இடிக்கிறது இல்லை, அது சென்ஸ் பண்ணிடுது. ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலே வண்டி மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா தானே மேலே போயிடுது. சரி இப்போ கூட திருப்பி பண்ணி காமிங்க எக்ஸாம்பிளா, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டேய் ஏன்டா சும்மா என்ன ஆகுதுன்னு பார்க்கதான். ஐயோ நீ வேற. சரி போட்டா ட்ரை பண்ணுங்க. அவன் போகும்போது அப்படியே போடுங்க, அப்படியே கேப் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு நான் பார்க்கணும்ல. ரிஸ்க், அது ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோதான். வேணும்னா போங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் போக மாட்டேன், வேணாம். பத்தியா எப்படி வருது? இல்ல அவன் போனா டைம் ஆச்சு, நீங்க ஒண்ணு போயிருக்கலாம். அவ்வளவுதான், டேக் ஆயிடுச்சு, வேலிட் ஆகி ஓபன் ஆக மாட்டேங்குது. இப்போ ரொம்ப நேரம் ஆகுது. போயிருக்கலாம்ல, போயிருக்கலாம் அந்த கேப்ல. போய் பட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வீடியோலாம் அந்த மாதிரி காட்டக்கூடாது. எனக்கு அந்த கியூரியாசிட்டி என்ன ஆகும்ட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் என்ன ஆகும். அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, போலாமா இல்ல முடியாதா இல்ல எப்படி. கண்டிப்பா அது கீழே இறங்கிடும். நீ பேக்ல கண்டிப்பா இறங்கி மேல வந்துரும். அதான் நான் பாத்துருக்கேன், ட்ரை பண்ணாதான் தெரியும். அப்படியே ரேஸ் பண்றாருப்பா. ஆசீர்வாத் கிராண்ட் பியூர் வெஜ், இது நல்லா இருக்குல்ல. ஆமா இது நல்லா சூப்பரா இருக்கு. ஆசீர்வாத் இது சூப்பரா இருக்கு. கிளம்பும் போது ஃபுல் மழை 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 மழைன்னு சொல்லி பயமுத்திட்டாங்க. ஆனால் இனி வரைக்கும் அந்த ஒரு ஹெவி ரெயின்ஃபால் அந்த இது வந்துச்சு. ஹெவிலாம் நைட்டில் செம்ம காட்டுச்சு ஒரு சில இடத்துலலாம். பட் எங்களுக்கு இன்னும் இனி வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை. இப்போ சென்னை போகிற வரைக்கும் ப்ராப்ளம் வருமா வராதா தெரியாது. ப்ராப்ளம் வந்து என்ன பிரச்சனை இல்லை, ஹெவி ரெயின் வந்து வாட்டர் கிளாகிங் ஆகி அந்த மாதிரினா ப்ராப்ளம் ஆகிடும்ல.
மைசூர் ஏர்போர்ட் லெஃப்ட். மைசூர் ஏர்போர்ட். ஓகே, இதான் மைசூர் ஏர்போர்ட். ஃளைட் போட்டு போறீங்களா? நான் அப்படியே போயிடுறேன், கிளம்புறேன் சென்னை. நீங்க வாங்க 10 hours நான் 2 hours போயிடுவேன் சென்னை. மைசூர் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல? ஏர்போர்ட் சின்னது, பட் லேண்ட் ஏரியா இஸ் வெரி பிக். அடிங்க. F1 டிரைவர்ஸ்லாம் ஹார்ன்ல அடிக்க மாட்டாங்க, தெரியாது உனக்கு? பிரேக்லாம் அடிப்பாங்க. F1 டிரைவர்ஸ்லாம் ஹார்ன்ல அடிக்க மாட்டாங்க, சும்மா லைட்டை ஃபிளிப் பண்ணா போதும், முடிஞ்சு போயிடுச்சு. அதாச்சும் பண்ணுங்கப்பா. அது தேவையில்லை இப்போ இங்கெல்லாம். ஆக்சுவலி F1 டிரைவர்ஸ் அது கூட பண்ண மாட்டாங்க, ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. சரிப்பா, அதாச்சும் பண்ணுங்கப்பா. ஏர்போர்ட் மசாஜ் ஆகும். தராஃபி जिराफी क्या तराफी 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 तराफे बोला तराफे वीडियो से தேர்ட்ல ஏன் போட்டீங்க? ஃபோர்த்ல போட்டு. நாங்கெல்லாம் தேர்ட் தான் போடுவோம், செகண்ட் தான் போடுவோம், ஃபர்ஸ்ட் தான் போடுவோம். போதுமா? ஃபர்ஸ்ட் போட்டு அந்த பிஸ்டன் பாட்ன கீழ வந்துரும். அதெல்லாம் வராத மாதிரி நாங்க ஓட்டுவோம். போதுமா? ஆன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா. சரியா? அவன் பாத்தீங்களா ஆட்டோக்காரன் உங்களை ஓவர்டேக் அடிச்சு போறான். ஐயோ ஏன்டா கிண்டல் பண்ற? மண்ணு மாதிரி ஓட்றீங்கப்பா நீங்க. இது பாருப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றதுக்காக நீ எம்ல சொல்ற பத்தியா நீ? அதான் நியாயமா இருக்க உனக்கு? நான் பொண்ணு பேர் சொல்லவே இல்லையே. நான் பொண்ணு பேர் சொல்லவே இல்லையே, நீங்க தான் சொல்றீங்க. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுறேன்னு சொல்றதுக்கு நீ என்ன சொல்லிட்ட? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. நீ சொன்னியே. நான் சொல்லவே இல்லையே. எப்போ சொன்னேன்? வீடியோல இருக்கா? நீ கேமரால சொல்லப்பா, ஆஃப் கேமரால சொன்னல. சும்மா போய் பொறிறீங்கப்பா. நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க போய் சொல்ல. அதுவும் ரெக்கார்டிங்லலாம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அப்படியே? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு கூட நீ சொல்ல மாட்டேங்கிற, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற நீ. சரி, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க அதெல்லாம் சொல்லு. நீங்க ஓட்டுங்கப்பா, நீங்க ஓட்டுங்க. ஓட்டின் தானே இருக்க, வீல் சுத்தின் தானே இருக்கு, தெரியலையா உனக்கு? தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்னோட வியூவர்ஸ் கூட கேட்பாங்கல்ல, ப்ரோ கேளுங்க ப்ரோ, கேளுங்க ப்ரோ, விடாதீங்க அவனை கேளுங்கன்னு. எப்படி உன்னோட வியூவர்ஸ் என்னை பத்தி கேட்டாங்க, லவ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி இன்னும் கேட்பாங்க. நீ வேணா பாரு கேக்குறாங்களா இல்லையான்னு. இப்ப நீ சொல்ல போறியா சொல்ல மாட்டியா? அது ஒண்டி சொல்லு. போறீங்களா? இப்ப நீ சொல்லல, நான் வண்டி இங்கேயே நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் போறோம், நீங்க லெஃப்ட் ஸ்ட்ரைட் போறீங்க. அது உங்களுக்கு தெரியலையா? கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், நான் சொல்லல. ஏய் மூதேவி முன்னாடி சொல்ல கூடாது. ரைட் போறோம், போயிட்டு ஸ்ட்ரைட் போறீங்க. மூதேவி முன்னாடி சொல்ல மாட்டேன். 15 ஸ்கிரீன் 15 இன்ச் ஸ்கிரீன். நான் வேற கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பெட் பிஸியா இருந்துட்டேன். அதுக்கு தான் அதான் பிரம்ம பொம்மை பார்த்தா இப்படிதான். ஏண்டா முன்னாடி சொல்ல மாட்டேன் நீ? இப்ப நான் எப்படி போறது? இப்போ சொல்லு. முன்னாடி போனா உங்க எனக்கே பிரச்சனை இல்லை, இவருக்கு பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை இவருக்கு. யார்ப்பா இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்? இப்ப ஒன்னால நான் ராங் ரூட்ல போற மாதிரி ஆயிடுச்சு பார். ஹைவேல இப்படி ஜோக் அடிக்கிறீங்க. வண்டிக்கார வண்டி இஷ்டம் என்ன பண்றது? ஒன்னால இந்த வந்த வேணா எனக்கு எல்லாம் ஒன்னால. போங்க லெஃப்ட் போங்க. சிக்னல் பண்ணும்ல, அப்பதானே போக முடியும். அப்படியே லெஃப்ட் போங்க. அவங்களுக்கு சிக்னல் தான், போங்க லெஃப்ட். போங்க லெஃப்ட் போங்க. யாவோ அவங்க விட்டாங்க, சிக்னல் விட்டாங்க. அவ்வளவு. என்ன பண்றீங்க நீங்க நடு ரோட்ல? ஜோக்கா இது? கேம் மாதிரி விளையாடுறீங்க? PS5 இது? ஆமா, இது PS5 தான். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல நீ. இரு நான் முதல்ல இது முடிச்சிட்டு வரேன். ரூட் இங்க இருக்கு, இங்க பார்க்காம கேர்ள் ஃப்ரெண்ட் கீல் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சும்மா டார்ச்சர் பண்றாரு என்ன போட்டு. என்ன இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் அவனோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு.
அவன் சொல்ல மாட்டேன்றான், அதனால நான் சிக்னல் மேப்பை கவனிக்கல, அவனோட பேச்சிலே கவனிச்சிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ற டைமுக்கு நான் ரீச் ஆக மாட்டேன் பாருங்க. மனசு கஷ்டமா இருக்கு. சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட முதல் எழுத்து சொல்லு. சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட முதல் எழுத்து சொல்ல சொல்றியா இல்லையா? ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லு. சொல்ல மாட்டியா? ஜெட். அத பத்திங்களா? ஜெட் தான் ஃபர்ஸ்ட் எழுத்து. சொல்ல மாட்டான். இருடா வர இரு, இது சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு வர இரு. சோ டைம் வேஸ்ட் ஆகுது. மம்மிக்கு தெரியும், மம்மி சொல்ல மாட்டேன்றாங்க. தப்பு பண்ணனால எனக்கு வந்து 15 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆச்சு. அம்மா எவ்வளவு லாஸ் ஆச்சு உனக்கு? லாஸ் இல்லப்பா, பின்ன precious டைம் உங்களுக்கு புரியாது. உங்க வயசுக்கு இந்த precious டைம் பிடிக்காது. ஓ நீ என்ன பண்றா? அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாளா? வாயே திறக்க மாட்டாவா? பஸ்கா இப்படி வரான். சரி போங்க போங்க, அவ்வளவுதான். சிக்னல் பிரேக் பண்ணுங்க, அத்தனையும் வயலேஷன்ஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ ஐயோ, நான் இங்க பெட்ரோல் போட்டு வந்தேன். எல்லாம் உங்கள முறுக்குறான். முறுக்குறானடா, முறைக்கிறான். முறைக்கிறான். என்ன இவன் இப்படி ஓட்டுறான்ட்டு எல்லாம் முறைக்கிறாங்க அந்த டிராஃபிக்ல பாருங்க. இந்த டிராஃபிக்னால இவர் பண்ற தப்புனால என் லைஃப்ல பிரச்சனை வருதுப்பா. ரிவர்ஸ் கேமரா இருக்கே, போட்டு போலாம். எதுக்கு? அவன் சொன்னா நம்ம நல்லதுக்கு தானே சொன்னான். நீங்க அங்கேயே பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு இந்த டைம் இல்ல, பின்னாடி வண்டி வந்துச்சுடா, அதனால தான் நான் பண்ணல. 2 minutes of my precious time இப்போ 3 ஆக போகுது. ஐயோ லைஃபே போச்சு. உன் லைஃபே போச்சா? என்ன பண்றீங்க? உன் லைஃபே போச்சுல, அதான் பறக்குறேன். நீ வேற வேணான்னு சொல்லிட்ட. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், நடு ரோட்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ நீ சொல்ல போறியா இல்லையா? இல்ல நான் வண்டி எடுக்க மாட்டேன். நீ வண்டி சைடுல நிப்பாட்டுங்க, நான் ஓட்டுறேன் வாங்க. சோ நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டாருப்பா. நீ சொல்ல போறியா இல்லையா? இல்ல அப்பவே சொன்ன ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கோங்க, மேனுவல் உங்களுக்கு செட் ஆகாது, ஓட்ட தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓட்டுறதுல, நீ டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ சொல்ல போறியா இல்லையா? பாத்து திருப்பி லெஃப்ட் ரைட் மிஸ் பண்ணிட. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்குன்னு எனக்கு தெரியணும், நீ சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? நான் தூங்க போறேன், பாய். ஓஹோ, அப்படியே வாயை மூடுறாங்க பாத்தீங்களா? நீங்க கமெண்ட்ல கேளுங்க, தம்பி கொஞ்சம் சொல்ல, என்ன இட பத்தி இப்ப சொன்னான்னு அப்படி கேளுங்க. அப்பாதான் சொல்லலான்னு பாப்போம். சரி நான் உன் வண்டி தான் ஓட்டுறதுக்கு. இல்ல வேண்டாம், நான் தூங்க போறேன். நீ ஃபாஸ்டா ஓட்டுறா? நான் தூங்க போறேன்ப்பா. ஃபாஸ்ட் எல்லாம் ஓட்ட கூடாது, நீங்க வேற என்ன காமெடி பண்றீங்க? ஃபாஸ்டா ஓட்டுறானா கேட்க மாட்டேங்கிற. ஓட்ட கூடாதுப்பா, 60 மேல போக கூடாது. நீங்க வேற என்ன காமெடி பார்த்து நாய். எக்ஸிபிஷன் 100 டாப் ஸ்பீட் என்னன்னு தெரியுமா? 200 போகும். 220 மேலயே போகும். அது எத்தனை லிட்டர் இன்ஜின் அது? ஐ திங்க் 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா கண்டிப்பா போகும். செம்மையா போகும் அந்த வண்டி, நல்ல வண்டி. 20 to 30. சரி அப்போ சரி ஓகே, இது விட்டுரு, இது வேணாம், நீ சொல்ல மாட்டேங்கிற. போறேன்ப்பா. சரி உனக்கு லவ் மேரேஜ் பண்ணணுமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணுமா அது சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் உன்னை. நான் தூங்க போறேன்ப்பா. அதுவும் சொல்ல மாட்டியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எது கேட்டாலும் வாய் விட மாட்டேங்கிறான். மேரேஜே வேண்டாம். என் வாய் எப்படி இது பண்றது? மேரேஜே வேண்டாம். அப்ப என்ன பண்ண போற? நான் ஒரு BMW வாங்கிட்டேன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். BMW வாங்கிட்டேனா மேரேஜ் பண்ணிப்பியா? ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் BMW கேக்குறாளா? இல்லையே, அப்புறம் நான் தான் அவகிட்ட BMW கேக்குறேன். யாரு யாரு கேர்ள் ஃப்ரெண்ட்? அதான் யாரு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் வாய் விட்டு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி அப்ப நான் உனக்கு கல்யாணம் வேற யாரும் பொண்ணுகிட்ட பொண்ணோட பண்றேன், ஓகே உனக்கு? ஓகே, நான் எப்ப அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவேன்? சைடுல வச்சுப்பியா? அது சைடு கேர்ள் ஃப்ரெண்ட். சைடு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பே நீ? ஏன்டா டேய், ஐ டிசர்வ் டூ பா. கமெண்ட்ல யாரோ கத்த போறான்டா. என்ன இது, அப்பாவும் பையனும் பேச்ச எதுன்னு சொல்ல போறாங்க யாராவது. ஐ டிசர்வ் டூ பா. காமெடி பண்றாரு. எங்க ரிலேஷன்ஸ்ல யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கத்துவாங்க. வண்டி ஓட்டாம லெஃப்ட் ரைட் போகாம மேப் பார்க்காம நீ சொல்லலன்னு வெச்சுக்கோ, அடுத்த சிக்னல்ல சென்டர்ல ரோட நிப்பாட்டிடுவா, யோசிச்சுக்கோ. நிப்பாட்டுங்கப்பா. சொல்ல மாட்டல, நீங்க நிப்பாட்டுங்க, குழியில போடுங்க. எங்க போடுங்க? குழி. என்னது போட்டல்? தமிழ்ல சொல்லு. குழி தான சொல்வாங்க. ஒழுங்கா சொல்லு, கேக்கல. குழி. குழி கரெக்ட். குழி तो होल, खड्डा. நீங்க என்ன நினைச்சீங்க? புலின்னு சொல்லிட்டு. புலி சொல்ற மாதிரி இருந்தது. புலி தான சொல்வாங்க. குழி. அது புலி. எனக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டா வரும், சில வேர்ட்ஸ் மட்டும் அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பா சொல்லுவேன். தெரியும் இது நீ பேச வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
40 ஸ்பீட் லிமிட்டிங்னா நீங்க 112 ஓட்டுறீங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுவோம்ப்பா. இங்க 40 எங்க போட்டிருக்கு? நீங்க பசங்க இருக்காங்க, நீ வேற பெரிய அவர் லைசன்ஸ் வாங்கினா அவ கூட இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுனா நீங்க வண்டி கொடுக்க மாட்டீங்க. ஆல்ரெடி எனக்கு கொடுக்க மாட்டீங்க நீங்க. ஓஹோ அப்படியா? ஹைவேல மட்டும் கூத்துட்டு என்ன நீங்க சீன் போடுறீங்க? சிட்டில மட்டும் குடுக்குறீங்களா? ஓஹோ மைலேஜ் கொடுக்காது, கொடுக்கவே மாட்டாருப்பா, தெரியுமா? வண்டியே கொடுக்க மாட்டாரு கையில. அது காத்துறால உழுது, ஸ்டார்ட் பண்ணனும்னா காலையில அது திருப்பி விழும். என்னம்மா எல்லாம் பேரிகேட்ஸ் கீழே வந்துருக்கு. இவர் கார் கொடுப்பாரு எனக்கு? ஏன் கொடுக்க மாட்டேன்? பெட்ரோல் இல்ல. நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் பேரை சொல்லு, நான் உனக்கு இந்த கார் என்ன இதோட பெரிய காரை வாங்கி குத்துறேன் விலைக்கு உனக்கு. நானே வாங்கிக்கிறேன்ப்பா. ஐயோ எப்படி வாங்குவேன்? காசு இருக்கா உங்ககிட்ட? சம்பாதிச்சு வாங்குறேன். சம்பாதிச்சு வாங்குறதா? அதெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடும். நான் உனக்கு இப்பவே வாங்கி தரேன். இல்ல எனக்கு பரவாயில்ல. வேணாமா? அப்புறம் நீ தாத்தா ஆயிடுவ வாங்கறதுக்குள்ள, போதுமா? என் காசுல வாங்கினாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ போ. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துரு, அப்புறமா நீ உனக்கு ஒரு கார் வாங்கிக்கோ. என்ன போறாது இந்த கார்? போதும் இந்த கார். இந்த கார்ல பத்தாது, எனக்கு இதோட பெருசா வேணும். சரி நான் வாங்கல, என் கார் நீங்க வெச்சுக்கோங்க. அது எனக்கு குத்துரு, நீ அப்புறமா இன்னொரு கார் வாங்கிக்கோ. சரியா? மந்திராத ப்ரூஃப் இருக்கு, வீடியோல ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஷேரிங் பண்ணி ஏகப்பட்ட பேர் பாத்துட்டு இருப்பாங்க. சோ பாத்துக்கோ. ஷேரிங் பண்ணிக்கலாம். ஷேரிங்லாம் வேணாம். நீங்க ஒன்ன இவ்வளவு பெருசானதுக்கு இந்த ஷேரிங்க பண்ண நான் வாங்கிட்டேன். எப்படி பேசுற பாத்தீங்களா? நீங்க எப்படி பேசாம பாருங்க. இந்த கால பசங்களா இப்படிதான் பேசுறாங்களா என்னன்னு தெரியல. நான் தப்பாலாம் பேசலையே, நான் வாங்கி தரேன்னு சொல்லல. ஏன்னா என் சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கார் வேணும், அவ்வளவுதான். நான் வந்து ஃபேக் ப்ராமிசஸ்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், உனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி தரேன்னா வாங்கி தருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். நீ சொல்லு, கேர்ள் ஃபிரெண்ட் பேர் சொல்லு. சரி, ஹிண்ட் கொடு. ஸ்கூல் பேட்டா இல்ல காலேஜ்? நீ தான் காலேஜ் கூட படிக்கல, காலேஜ் பாதியிலே விட்ட நீ. காலேஜ் பேட்டா, ஸ்கூல் பேட்டா சொல்லு பாப்போம். இல்ல நெய்பர் பேட்டா, என்ன பேட்டு? ஏதாச்சும் ஒன்று சொல்லு. மேகாலயால இருக்கா உங்க கேர்ள் ஃபிரெண்ட்? என்னடா நீ மேகாலயா பொண்ணு கல்யாணம் பண்ண போற? ஏண்டா அவங்களுக்குலாம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும்டா, பரவாயில்ல உனக்கு. அப்புறம் உனக்கு குழந்தைலாம் போந்துச்சுன்னா அதுக்கு சின்ன சின்ன கண்ணா வரும்டா. ஓகேவா உனக்கு அது? ஏண்டா மேகாலயா பொண்ணுங்கிற? அப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டா நான் ஃப்ரெண்ட்ஸ் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கான், உண்மையாவே பேச மாட்டேன்றான். நான் என்ன கேட்டேன்? கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் தானே கேட்டேன், அது கூட சொல்ல மாட்டேன்றான். எப்படி இவங்க இல்ல எடுக்கிறதுன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் கமெண்ட்லாம் பண்ண தெரியாதுப்பா. ஏன் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். உன்னோட உஷாரா நிறைய பேர் இருப்பாங்க, நீ வேற. என்னோட உஷாரெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, கமெண்ட் செக்ஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எதுவுமே சொல்ல முடியாது. ஹைவே டிரைவ்ல வந்து ஹைவே பத்தி பேசணும்னு பார்த்தா நீ உன்னோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுற. பேசவே இல்லை, பேசு. ஏண்டா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு என் பர்சனல் லைஃப்? எனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தேவையில்லையே, தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இருக்காது. நீங்க வேற, அதுக்கு நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி விட்டாங்க வீட்டுல. அப்படியா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஏன் அரேஞ்ச் மேரேஜ்? சரி, எனக்கு எதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க உனக்கு தெரியுமா? அது சொன்னாதான் தெரியும். எனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் என் பின்னாடி ஓடி வந்தாங்க, தெரியுமா உனக்கு? அதனாலதான் எங்க நைனா வந்து எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு விட்டாரு. என்னால அத உண்மையா தானே சொல்றேன், நான் போய் சொல்லல. நைனா தான் எங்க அப்பா. தாத்தா சொல்றது வேற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அப்பா சொல்றது வந்து எப்படின்னா உண்மையா சொல்றாங்க. இத பாருங்க, இருக்க மாட்டாரு, பைக் எத்தனை ஊரே சுத்திட்டு இருப்பாரு, அதுதான் கல்யாணம் பண்ணு வீட்டுல உட்கார வச்சு. நான் பார்த்தா இப்ப திருப்பி ஊரை சுத்துறாரு. வேலையே இல்ல கைஸ், ஊர் சுத்துறதா இவருக்கு வேலை. டேய், ஊர் சுத்துறதுனா அதுக்கு செலவு உண்டா? அதுக்கு பைசா எப்படி வருது சொல்லு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது எப்படி வருது? அப்புறம் அவங்க யோசிப்பாங்களா? அதெல்லாம் என்ன பேசுற நீ? இந்த வென்யூக்காரன் கொஞ்சம் லெட்டர் மாதிரி இருக்கான், ஓட்டுவானா இவன்? யாரு? வெனுலாம் வண்டி பல்ட்டி வச்சிரும், பல்ட்டி போட்டுரும். அதெல்லாம் வண்டி ரிஸ்கி வெஹிக்கல். அதெல்லாம் கிரெட்டா கொஞ்சம் பரவாயில்ல. சரி போதும், நீங்க பண்ணது டிரைவ், வாங்க உட்காருங்க. உட்காந்துட்டு உட்காந்துதான் இருக்கா இப்ப கூட.
போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா நீ உன் கதையை சொல்லு, நான் வண்டி கொடுக்குறேன் உனக்கு. இப்போ உடனே இங்கேயே வண்டி ரோடில் சென்டர் ரோடில் நிப்பாட்டி நான் வண்டியை தரேன். போலீஸ்கார பிடிச்சவங்க நான் ஃபைன் கட்டுறேன். ஓகேவா? சொல்கிறியா? சொல்லு. சொல்ல மாட்டேன்ல? பப்ளிக் கத்துனா கூட நான் அந்த கத்தெல்லாம் வாங்கிக்கிறேன். சொல்கிறியா? சொல்ல மாட்டேன். நான் बोलूं जो भी नहीं बात नहीं करती ना वीडियो बना ले ना मारा उधर वीडियो बना देन स्विच ऑफ उधर मस्त वीडियो बना டேய் ஹிந்தியில் பேசாத, தமிழில் பேசணும். ஹிந்தியில் பேசினா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர். நெக்ஸ்ட் நீயாவும் டிரைவ் 2 பேரும் ஒய்ஃபை ஒயிட் வண்டி ஓட்ட போகிறாங்க பாரு. இப்போ பறப்பாங்க பாரு வண்டி எடுத்துட்டு. ஒய்ஃப் ஓட்ட போகிறாங்க. பிரேக்கு சொன்னால் ஆக்சிடென்ட் அழுத்துவாங்க, ஆக்சிடென்ட் சொன்னால் பிரேக் அழுத்துவாங்க. என் டாக்டர் ஓட்டுற பார்க்கணுமே நீங்கள். பந்தா கில்லி மாதிரி ஓட்டுவா வண்டி. நல்லா ஓட்டுவான். சும்மா பிரேக் அடிக்க சொன்னால் பிரேக்கு ஷார்ப்பாக அடிப்பா. ஆனால் என்ன 18 ஆகுதுனால வீடியோ போட முடியல அதை பற்றி. இல்லைனா வீடியோ போட்டிருப்பேன். அதான் தானே சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி என்னால் வந்து அவங்ககிட்ட பேரை வாங்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறமா இன்னொரு சூப்பர் ஹைவே ஒன்று வரும், அந்த ஹைவேல ட்ரை பண்ணுவோம். அந்த வீடியோ போடுறேன். இப்போ இங்கே நல்லா ஹைவே அவ்வளோவா நல்லா இல்லை இங்கே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இவங்ககிட்ட நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி பயமுத்துற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வாயிலேருந்து கலரி விடுவான். இல்லை உஷாராக இருப்பியா அப்போ கூட? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிரைவ் வீடியோ இங்கே என் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹைவே டிரைவ் இதுக்கு முன்னாடி சூப்பராக வரும். நம்ம பெங்களூர் நெருங்கின அப்புறமா வரும். அந்த ஹைவே டிரைவ் வீடியோ நான் போடுறேன். இதுக்கப்புறமா அது வரும். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் சீக்கிரமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரிப்ளையும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என் பையனுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் கூட கொடுங்க. ஓகேங்களா? பாய்.